அன்பானவர்களே, வேதத்தில் உள்ள புத்தகங்களை குறித்து நாம் சுருக்கமாக தெரிந்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே ஆதியாகமம், யாத்திராகமம் என்ற 2 புத்தகங்களை குறித்து நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் லேவியராகமம் என்ற புத்தகத்தை நாம் பார்க்க போகிறோம். லேவியராகமம் என்ற பெயருக்கு என்ன காரணம் என்றால், யாக்கோபுக்கு பிறந்த 12 பேரில் ஒரு மகனை ஆண்டவர் ஆசாரிய ஊழியம் செய்ய நியமித்தார். அந்த ஒரு மகனுடைய பெயர்தான் லேவி. இந்த புத்தகம் முழுவதும் தேவனுக்கு செய்ய வேண்டிய பலிகள், அவற்றின் முறைகள், திட்டங்கள் குறித்து எழுதப்பட்டிருப்பதால் இதற்கு லேவிய ராகமம் என்று பெயர். அதாவது ஆசாரிய ஊழியத்தை குறித்து இந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருப்பதால் இதற்கு லேவிய ராகமம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த லேவிய ராகமத்தில் உள்ள முக்கிய வசனம் என்னவென்று சொன்னால், லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனம், உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய பிரசங்கத்தின் போது இந்த வசனத்தை குறிப்பிடுகிறார். இந்த புத்தகத்தில் மோசேயினுடைய பெயர் 55 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அதற்குரிய பதில் இந்த புத்தகத்தின் 11வது அதிகாரம் 45வது வசனத்திலே ஆண்டவரே சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அதாவது மக்கள் தூய்மை அடைய வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த லேவியராகமத்தின் செய்தி என்னவென்று சொன்னால், கர்த்தரை நெருங்க பலி செலுத்தப்பட வேண்டும். 1 முதல் 7 அதிகாரங்கள் இதைத்தான் வலியுறுத்துகின்றன. இன்றைய புதிய உடன்படிக்கை காலத்திலே நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பலியாகிவிட்டார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த வேத பாடம் உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.